ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சரியான சண்டை பா. ஆனால் கானா வினோத் முடியல. எப்படி தான் பாக்கியா மேடம் சிஸ்டர்லாம் வந்து கஷ்டம். அதாவது அவங்க பேசும்போது ஒரு இட்டுக்கட்டியே பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பார் வாயை ஓவராக படாத, நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி இவரே வந்துட்டு நேற்று ரெசல்யூஷனில் சொல்லியிருப்பேன், நான் ரொம்ப கோவப்படுவேன், தேவையில்லாமல் பேசுவேன் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா காலையில் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு சரியான சண்டை. கானா வினோத் வந்து அவரை வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுங்களா போதும் ஆகிடும். என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. காலையிலேயே இந்த பாத்திரம் துளக்கிற விஷயங்களே கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கானா வந்து உனக்கு வந்துட்டு நான் வந்து ஃப்ரூட் சாலட் மாதிரி ப்ரோக்கோலின் வச்சு பக்கோடா மாதிரி பண்ணித்தரேன், அது பண்ண இது பண்ண சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நார்மலாக நான் எதுக்காக இதை கேட்குறேன்னா வினோத், நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நான்வெஜ் வந்து அதை நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்றீங்க, ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேது. இவ்வளோ தான். நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நான்வெஜ் இருக்கிறதுனால சூடு பண்ணி சாப்பிட்றீங்க, ஆனால் நான் வந்து வெறும் வெஜ்ஜுன்றதுனால எனக்கு பிரச்சனை. இதுதான். இதை சொன்னதுக்கு அது எப்படி நீ சொல்லலாம்? அப்போ நீ சொல்லி காட்டுறியா? இந்த பிக் பாஸ் செட்டில் கொடுக்குறாங்க, அதை நான் சாப்பிடக்கூடாதா? அது எப்படி நீ திரும்ப திரும்ப சொல்கிறேன்? நான் இதுவா அதுவா இன்னொருமா பேசுகிறாரு. ஐயோ வினோத், அந்த இன்டென்ஷனில் நான் சத்தியமாக சொல்லவே இல்லை, நீ புரிஞ்சுக்கோன்னு அப்படியே கத்த போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிறாங்க. இவரு கத்தி திரும்ப இது பண்ணி மைக்கை வர போடாமல் பிக் பாஸ் வந்து மைக்கை போடுங்க, சாரி சார், அது மைக்கை போட்டார், திரும்ப உட்காந்தாரு. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. திரும்ப எத்தனை வாட்டி சொல்லுவேன் நான் இதுவா? நானே தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். நான் உங்ககிட்ட வந்துட்டு இதை செஞ்சு கொடுக்க, அதை செஞ்சு கொடுக்கணும். பன்னீர் பட்டர் மசாலா தான் இருக்கலாம், சூடு பண்ணி சாப்பிடுனா நீ சாப்பிட மாட்டேற, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அதுலேருந்து ப்ரோட்டீன் கிடைக்காத? ப்ரோட்டீன் இல்லைப்பா, அது நானே இப்போ எனக்கு கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்குது. இந்த விஷயத்தை நான் கன்வே பண்ணேன். ஏன்னா இது இப்போ இல்லை, ஒரு வாரமும் நான்வெஜ் வர டைமில் நீங்கள் அதை சூடு பண்ணி சாப்பிட்றீங்க. ஆனால் நான் வந்துட்டு அந்த வெஜ்ஜுன்ற ஒரு காரணத்தினால எனக்கு கிடைக்க மாட்டேது ஒழுங்கா. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கன்றதை அவர் வந்துட்டு தன்னைத்தானே ஏற்றுக்கிறார். நீங்கன்னா எல்லாருன்றதை கொஞ்சம் ப்ளூரல், நீங்கன்றது கூட ஒரு அர்த்தம் புரிய மாட்டேது. அதுக்கப்புறமா பெரிய சண்டை நடந்துச்சு. அதுக்கப்புறமா விட்டு போட்டார், அந்த பக்கம் போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் வந்து விக்ரம் வந்தார். விக்ரமை கூப்பிட்டு, விக்ரம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வாரம் நடக்குது, இப்போது எனக்கு தேவைப்படுது, இதை நான் சொன்னால் இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, இதை எப்படி நான் கன்வே பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்தார். ஒரு நிமிஷம் நான் ஒன்று பேசுகிறேன். இல்லை நீ இதில் வராதன்றாங்க பிஜேபி. இல்லை நான் ஒன்றே சொல்லிக்கிறேன். இப்போது விக்ரம் இவங்க இந்த மாதிரி பேசலாமா சொல்லிட்டு அப்படி கத்துறாரு. அதெல்லாம் நீ பேசுகிறேன். அப்போ விக்ரம் சொல்கிறார், அந்த பொண்ணு அதை பற்றி சொல்லவே இல்லைப்பா, ஜென்ரலாக எப்படி கன்வே பண்ணான்னு தான் கேட்குது, நீ ஏன் வந்தது உள்ளே வந்து இதை வந்து மாதிரி எடுத்துக்கிறேன்? இல்லை இந்த மாதிரி சொல்லவே கூடாது, 3 வாட்டி சொல்லிட்டாங்க, நானும் பார்க்குறேன். ஏன் இதில் வந்து ப்ரோட்டீன் கிடைக்காதா? அதில் வந்து ப்ரோட்டீன் ஏங்க அதை நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க? அதில் ப்ரோட்டீன் கிடைக்கும், இதில் ப்ரோட்டீன் கிடைக்கும். அந்த பொண்ணு நார்மல், நான் கூட எனக்கு சமைக்க தெரியாதுதான், அது கூட அவங்களாம் வந்து கேட்கல. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது கையேந்திரமாக இருக்குது, யாசகம் கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க? தேவையில்லாமல் நீ உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கன்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை போச்சுப்பா. கொஞ்ச நேரத்தில் இப்படி இது இவர் புரிஞ்சிக்காமல் இருக்கார். எப்படி இவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க மனைவியெல்லாம் எப்படி எடுத்து பண்ண போகிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டார். அதுவும் நான் எப்படி உங்களை இப்படியா சொன்னேன், நான் சத்தம் போட்டால் உங்களை கத்தினேன், நீ தானே அப்படி பேசினா, உடனே டக்குன்னு ஆஃப் ஆகிட்டு, நான் உங்ககிட்ட சைலண்டாக தானே பேசினேன், நீ எதுக்கு எங்களை கத்துறேன்றாரு. கத்துறதே அவர் தான் பா. திரும்பவும் வந்துட்டு அவரை கூப்பிட்டு பேசுகிறாரு. இல்லைங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க ஜென்ரலாக கேட்டாங்க, நீங்கள் ஏங்க அது தப்பான? இல்லைங்க, அவங்க அப்படி தாங்க பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. ஏன் ப்ரோக்கோலினில் வந்துட்டு உனக்கு ப்ரோட்டீன் கிடைக்காதா? பன்னீரில் உனக்கு ப்ரோட்டீன் கிடைக்காதா? இதில் தான் உனக்கு கிடைக்குதான்னு என்னமோ பேசுகிறார். ரொம்ப கஷ்டம். இப்போ உட்காந்து இப்போ லைவ் பார்க்க போகிறோம், ராக்கெட் செஞ்சிட்ருக்காரு, எல்லாரையும் சூடு பண்ணி டென்ஷன் பண்ணி ஏற்றி விட்டுறாரு. ரொம்ப கஷ்டங்க இவர் கூட. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.